பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உன்னத பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல உவமைகள் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து ஜனத்தினுடைய அறியாமையை போக்கினதை குறித்து நாம் பார்க்க முடியும். அதில் ஒரு விசேஷமாக 2 குமாரர்களை பற்றின கதையை நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒருவேளை புதிதாக கூட நீங்கள் கேள்விப்படலாம். அதில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தில் அவன் இளைய குமாரன் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் தன் தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவனுக்கு வர வேண்டிய பங்கையெல்லாம் வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு போய் எல்லாவற்றையும் தவறான வழிகளிலே செலவழித்து தன் ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்டானாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் பார்க்கும்போது 17வது வசனத்தில் அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறதே, நானோ பசியினாலே சாகிறேனே என்று வருத்தப்பட்டான். இந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், பணம் இருக்கும்போது அவனுக்கு புத்தி தெளிவு வரலை. தன்னுடைய பாதைகள் எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், என்ன செய்யணுன்ற அந்த அறிவு அவனுக்குள்ளே வரலை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய பாதைகளில் நம்முடைய கர்த்தரை நினைத்து கொண்டு, தகப்பனும் தாயை நம்ம வளர்த்தின விதங்களை நினைத்து கொண்டு, நம்முடைய ஆண்டவரை நினைத்து கொண்டு நாம் நடக்க ஆரம்பித்தா நாம் நேர் வழியில் நடப்போம். நம்முடைய பாதைகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். நாம் அவருக்கு பயந்து நாம் அவரை நினைத்து கொண்டு நடக்கும். இன்றைக்கு எதையோ உலகத்தின் காரியங்களை, ஆசைகளை, இச்சைகளை, உலகத்தின் மோகங்களை நினைத்து கொண்டு ஓடுகிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் தவறான நிலைமைக்கு நமக்கு ஒரு பன்றி திங்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்காதபடி மிகப்பெரிய ஒரு வறுமையில் சிக்கி கொண்டு கஷ்டத்தின் மத்தியில் இருந்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு புத்தி தெளிவு வருகிறது. தகப்பன் வீட்டில் வேலைக்காரனுக்கு கூட நல்ல சாப்பாடு கிடைக்குதே, நான் பசியனாலே சாகிறேனே என்று சொல்லி உன்னை சாகடிக்கப்படுவதை ஆண்டவர் உருவாக்கவில்லை, உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நீ அதை எப்படி அனுபவிக்கலாம் என்று சொல்லி நீ பார்க்கும் பொழுது ஒரு ஆலோசனை மாத்திரம் நான் சொல்லி ஜெபிக்கும்படி நான் விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறேன் நான். அதனாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் நற்புத்தியை பெறுவாய். நல்ல புத்தி வரும். எதனாலனா ஆலோசனைகளை கேட்டு நடக்கும் பொழுது, கர்த்தருடைய காரியங்களை கவனிக்கும் பொழுது. உன் சுய புத்தியில் சார்ந்துதான் ஆசை இச்சைகளினால இழுக்கப்பட்டு ஆஸ்தி எல்லாம் அங்கே அழித்து போட்டான். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை சேவைப்படுத்துவார். நீ முழு இருதயத்தோடு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு உன் பாதைகளெல்லாம் அவரை நினைத்து கொண்டு நடப்பாயானால் உன் பாதை, உன் வாழ்க்கை சேவைப்படும், ஆசீர்வாதமாக இருக்கும், குறைவுகள் வராது. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தி தெளிவு உண்டாக வேண்டும். நான் கர்த்தரை தேடப் போகிறேன், கர்த்தருடைய வழிகளில் நடக்கப் போகிறேன், என் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொண்டு தான் நான் வாழப் போகிறேன் என்று நீங்கள் தீர்மானிப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களை பூரணமான நிலைமையில் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த காரியத்தை கவனித்து கொண்டிருக்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், ஜெபித்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஒரு புத்தி தெளிவு வரட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வருகிறவர்களுக்கு பூரணமான ஆசீர்வாதங்கள். ஆனால் இன்றைக்கு நானோ இவ்வளவு குறைவமத்தில் இருக்கிறேனே, காரணம் இயேசுவை நான் நினைக்காததுனால. இந்த வார்த்தைகளை சொல்லி கொடுத்திருக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரும் நினைத்து வழிகளிலெல்லாம் பற்றி சிந்தித்து கொண்டு நடக்க அவர்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நிறைவான நன்மையை தந்து ஆசீர்வாதங்களை தந்து பிள்ளைகளை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.